திருப்பூரில் நகை அடகு கடையில் போலியாக ரசீது போட்டு லட்சக்கணக்கில் மோசடி செய்த ஊழியர்கள் போலீசில் சிக்கியுள்ளனர். இல்லாத நகைகளை இருப்பதாக கணக்கு காட்டி கல்லாப்பெட்டியில் பணம் திருடி வந்த அடகு கடை ஊழியர்களின் மோசடி அம்பலமானது எப்படி? திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ் பாண்டி என்பவர் காங்கேயம் மற்றும் தாராபுரம் சாலையில் 2 நகை அடகு கடைகளை நடத்தி வந்தார். சமீபத்தில் கரட்டாங்காடு பகுதியில் உள்ள அடகு கடையில் ஆடிட்டிங் செய்தபோது சுரேஷ் பாண்டி அதிர்ச்சி அடைந்துள்ளார். கடையில் இருப்பு வைத்திருந்த அடமான நகைகளின் அளவை காட்டிலும் அடகு கொடுத்தவர்கள் பெற்றுச் சென்றதாக போடப்பட்ட ரசீதுகளின் மதிப்பு அதிகமாக இருந்தது. நகைகள் மட்டும் குறைவாக இருக்கிறது, ஆனால் வெளியே கொடுத்த பணம் அதிகமாக இருக்கிறதே என அவர் சந்தேகமடைந்துள்ளார். இது தொடர்பாக அலசி ஆராய்ந்த போதுதான் இல்லாத நகைகளை இருப்பதாக கணக்கு காட்டி ஊழியர்களே தன்னுடைய பணத்தை ஏப்பம் விட்டிருப்பது சுரேஷுக்கு தெரிய வந்தது. உடனே அவர் திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட அடகு கடையில் 8 வருடங்களாக வேலை பார்த்து வந்த சிவகங்கையைச் சேர்ந்த அருணிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அருணும் தாராபுரம் சாலையில் இயங்கி வரும் மற்றொரு கிளையின் ஊழியர்களான சக்திவேல் மற்றும் பிரதீப் ஆகிய மூவரும் சேர்ந்து மெகா மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. 2019 தொடங்கி கடந்த 4 வருடங்களாக இவர்கள் மூவரும் கைவரிசை காட்டி வந்துள்ளனர். வராத நகைகளை அடகுக்கு வந்திருப்பதாக ரசீது போட்டு முதலாளியின் பணத்தை எடுத்து தங்களது பாக்கெட்டில் போட்டுக் கொண்டுள்ளனர். மாதம் ஒருமுறை சுரேஷ் தனது அடகு கடைகளில் கணக்கு வழக்குகள் சரிபார்க்கும் போது ஒரு கடையில் இருந்து இன்னொரு கடைக்கு நகைகளை மாற்றி வைத்து கணக்கு சரியாக இருப்பதை போல காட்டி வந்துள்ளனர். அதன் பிறகு சுரேஷ் வீட்டிற்கு சென்றதும் கணக்கு காட்டுவதற்காக எடுத்து வந்த நகைகளை மீண்டும் அதே கடையில் வைத்து விடுவார்கள். திரும்ப அந்த கடையில் சுரேஷ் கணக்கு வழக்கு பார்க்கும்போது இங்கிருந்து நகைகளை எடுத்துச் சென்று அங்கு வைத்து விடுவார்கள். இப்படி 4 ஆண்டுகளாக சுரேஷுக்கு விபூதி அடித்து கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு மேல் அவரது பணத்தை ஏப்பமிட்டுள்ளனர். சம்பவத்தன்று முன்கூட்டியே சொல்லாமல் திடீரென்று நகைகளின் இருப்பு குறித்து கணக்கு வழக்குகளை சுரேஷ் சரிபார்த்துள்ளார். இதனால் கடைக்குள் தொக்காக சிக்கிய அருணால் மற்றொரு கடையில் இருந்து நகைகளை எடுத்து வந்து கணக்கு காட்ட முடியாமல் போனது. அதனால் அருண், சக்திவேல், பிரதீப் ஆகிய 3 ஊழியர்களின் மோசடி வேலைகளும் அம்பலமானது. மேலும் அடகுக்கு வரும் நகைகளை வெளியில் உள்ள நிதி நிறுவனங்களில் அடகு வைத்து செலவு செய்தும் வந்துள்ளனர். இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் அருண், சக்திவேல் மற்றும் பிரதீப் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து வெளியே அடமானமாக வைத்திருந்த 24 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளையும் அதிகாரிகள் மீட்டனர். குற்றம் உறுதியானதை தொடர்ந்து பிடிபட்ட 3 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.